நான் பார்த்த சினிமா பார்க்காத குணம். என்னது மிஷ்கின் சார் மதம் பிடிச்சவரா? எந்த மதத்தை அவர் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஆதாரங்களோட பார்க்க போறோம். வாங்க, இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் மிஷ்கின் ஒரு மதம் பிடித்தவர், நான் சாவி. அந்த மதம் வேற எதுவும் இல்ல, மனிதம். மனித நேயம்ன்ற அந்த அழகான மதம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு மிஷ்கினை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், ஒரு பூக்காரி. இந்த ரெண்டு கேரக்டர் நமக்குள்ள என்ன விஷயத்தை கடந்துச்சு? ஒரு வில்லன், அவனுக்குள்ள இருக்க அந்த மனிதத்தன்மையும் எந்த இடத்திலையும் காட்ட தவறுனதே இல்ல மிஷ்கின். நம்மள ரசிகர்கள் அவர் எவ்வளவு நம்பினா, கேரக்டர் மூலியமாவும் காட்சிகள் மூலியமாவும் மனித நேயத்தை ரொம்ப அழகா ரசிகர்களை நம்மள்கிட்ட எட்டு போய் சேர்த்ததுதான் மிஷ்கினுடைய மிகப்பெரிய திறமை. அதுல கிரைம் பிரதானமா இருக்காது, இன்வெஸ்டிகேஷன் பிரதானமா இருக்காது, மனித நேயம் பிரதானமா இருக்கு. ரைத்திலுக்குள்ள மனித நேயத்தை பிரதானமா வச்ச ஒரே இயக்குனர் மிஷ்கின் தான். என்ன மாதிரி ஒரு கடைக்கோடி ரசிகனுக்கும் இந்த மனித நேயத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை மிஷ்கின் என்ற ஒரு கிரியேட்டருடைய. ஒரு காதல் கதையை நீங்க கவிதையா சொல்ல முடியும், ஆனா ஒரு கிரைம் கதையை உங்களால் கவிதையா சொல்ல முடியுமா? இது மிஷ்கினை போற்றக்கூடிய வீடியோ கிடையாது, மிஷ்கினை பிரைஸ் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது, ஆனா மிஷ்கினை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ற ஒரு வீடியோவா நான் இதை பாக்குறேன்.